ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாலிகிராஃப்டர்ஸோட ஹேம் ரேடியோ ரிசீவர் தான். ஸோ வாங்க இந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில்டாக நம்ம ஓவர்வியூ பார்த்துடலாம். அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணியும் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பேக்ரவுண்டு நோட் பண்ணியிருப்பீங்க, லொக்கேஷன் வேறு மாதிரி இருக்குன்ட்டு. ஆமாம், இது நம்ம லொக்கேஷனில் இல்லை, வேறு லொக்கேஷனில் தான் இருக்குது. ஸோ நம்ம இதை பற்றி ஃபுல் ஓவர்வியூ பார்த்துடலாம். இது எப்படி இருக்குது, ஃப்ரண்ட் லுக் அண்ட் உள்ளெல்லாம் என்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்றதை டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அண்ட் இதை எப்படி பவர் ஆன் பண்ணி இது ஒர்க் ஆகுதா இல்லையா, என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதை நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணி இதை ஒர்க் பண்ண வைக்க முடியுமா இல்லையான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஃப்ரண்ட் லுக் பாருங்கள். இது ஹாலிகிராஃப்டர்ஸோட பிராண்டு கீழே வருது. ஓகே, அண்ட் இதோட மாடல் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா S40A. ஸோ இதான் இந்த ப்ராடக்டோட மாடல் நம்பர். அண்ட் சொன்ன மாதிரி இது ஹாலிகிராஃப்டர்ஸ் கம்பெனி கீழே வருது. இதுதான் அவங்களோட லோகோ. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரிசீவர் செட் இது. அண்ட் இதுதான் டியூனர் டயல். இது 4 பேண்ட்ஸ் கிட்ட வருது. அண்ட் மோஸ்ட்லி எல்லாமே ஷார்ட் வேவ் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இந்த 4 பேண்ட்ஸ் இருக்குது. அண்டு பக்கத்தில் நம்மளுக்கு மைக்ரோ லெவலில் டியூன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நாப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்சிட்டிவிட்டிக்கு தனி நாபு அண்ட் எல்லாமே ஒரிஜினல் நாப்ஸாக தான் இருக்குது. அண்ட் பேண்ட் செலக்டர் தனி நாப் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது, லாக் சிஸ்டம் மாதிரி. அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் தனியாக நாப் இருக்குது. டியூனிங்க்கும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக் வால்யூம் கெயினுக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க தனியாகவே. அண்ட் இது கண்டினியூஸ் வேவாக ஏஎம் சிக்னலான்றதை சூஸ் பண்ணுறதுக்கும் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் லிமிட்டருக்கு தனியாக இருக்குது. ஸோ எல்லாம் கொஞ்சம் அப்படியே ரஸ்ட்டாக இருக்கனால சில டெக்ஸ்டெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அண்ட் மெயின் பவர் ஆஃப் சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏசி ஆஃப் ஆர் ஹை மீடியம் லோன்னு கொடுத்துருக்காங்க. இது தெரியல என்னன்ட்டு, ஹை மீடியம் லோவுக்கு. ஸோ மீடியமில் தான் வைக்கிற செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு பிட்ச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோன்ஸ் மாட்டுறதுக்கும் அப்புறமா இது ரிசீவ் பண்ணுறது ஹெட்ஃபோன்ஸ் அகெயின் டிஃப்ரெண்ட் இதுன்னு நினைக்கிறேன். அண்டு ஸ்பீக்கர் இன்பில்ட் ஸ்பீக்கரே வந்துடுது கிரில்லோட. அண்ட் இது பேண்ட் ஸ்ப்ரெட்டுன்னு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த இது லெவலில் டியூன் பண்ணுறதுக்கு இது பேண்ட் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அண்ட் பேண்ட் ஸ்ப்ரெட் மட்டும்தான் டியூன் ஆகுது. இது ரொட்டேட் ஆகலை. மேபி உள்ளே த்ரெட்டு கட் ஆகிருக்கலாம். ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் ஃப்ரண்ட் லுக்கு. நல்ல ஹெவி செட்டுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 kgs மேலே வருது. அண்ட் இதுதான் பேக் வியூ. ஸோ பேக் வியூவில் ஒரு டோர் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ளக் பாயிண்ட் பாருங்கள். இது ஒரிஜினல் ப்ளக் பாயிண்ட் இது. அண்டு இந்தியன் டைப்லேயே இருக்குது. ஸோ நானும் ஃபஸ்ட்டு இது இம்போர்ட்டன்ட்னு நினச்சேன். பார்த்தா இந்தியன் டைப்புக்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் அவங்களோட சீரியல் நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாப் எதுக்கு இருக்குதுன்னு தெரியல. அண்ட் பக்கத்துலேயே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது ஆண்டனா கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஆண்டனா ஒயரும் உள்ளே இருக்குது. அதை நான் காட்டுறேன் நான். அண்ட் இங்கே ஒரு சாக்கெட் இருக்குது. இதுவும் மீட்டர்னு போட்டிருக்கு. பட் என்ன மீட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்குன்னு தெரியல. இது ஜஸ்ட்டு ஸ்க்ரூ தான் அது. ஸோ நான் ப்ளக் ஒயர் கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக இருந்தனால அதை அப்படியே எடுத்து டைப் பண்ணி வச்சுருக்கேன் நான். எல்லாமே ஒரிஜினல் ஒயர்ஸு. உள்ளே பார்க்கலாம், வேல்வ்ஸ் தெரியறது. இதை வச்சு தான் டக்குன்னு பர்ச்சேஸ் டெசிஷனே எடுத்தது. சரி, ஓகே, இது ஒரு பழைய செட்டுன்ற மாதிரி தெரியுது, செக் பண்ணி பார்க்கலான்ட்டு. ஸோ இது டாப் வியூ. ஃபுல்லாக கிரில் தான், ஹீட்டை டெசிபேட் பண்ணுறதுக்கு. அண்ட் இதை டோர் மாதிரி ஓப்பன் பண்ணலாம். உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேல்வ் செட்டு தான். 9 வேல்வ்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாமே ஜென்ரலாக பார்க்க முடியாத வேல்வ்ஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ரெக்டிஃபயர் வேல்வு. இருக்கிறதுல இதுதான் பெரிய சைஸாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பல்பு மாதிரியே இருக்குது. வேல்வ் நம்பர் 80. அண்ட் தென் அதர் வேல்வ்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெட்டல் வேல்வ்ஸு. இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நம்ம நார்மல் ரேடியோஸில் பார்க்க முடியாது. ஸோ டோட்டல் 9 வேல்வ்ஸ் இருக்குது. அண்ட் இதுதான் பெரிய வேல்வ், ரெக்டிஃபயர் வேல்வ். ஸோ மெட்டல் வேல்வ்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு.
அண்ட் டயல்ஸ் பார்த்தீங்களா க்ரீன் கலரில் இருக்குது அண்ட் ஒரிஜினல் பல்ப்ஸும் வந்துடுது. ஸோ எல்லாமே வந்து ஒரிஜினல் காம்பனன்ட்ஸ் தான். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் டயல் பண்ணும்போது இது வந்து ரொட்டேட் ஆகலை. அது பரவாயில்ல, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு த்ரெட் வந்து நம்ம போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரீன் டயல் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஒன்றுத்துக்கு பின்னாடி பல்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்ஸும் ஓகே தான், ரஸ்ட்டாக இருக்குது. பட் கோன் வந்து ஓகே கண்டிஷனில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது ப்ளே ஆகும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ இதான் வந்து டாப் வியூ. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது பாருங்கள், இதுதான் வந்து இதோட வந்த ஒரிஜினல் ஆண்டனா கேபிள் இது. ஸோ இந்த ஆண்டனா கேபிளில் அப்படியே அந்த ஒரிஜினாலிட்டி தெரியுது பாருங்களேன். அந்த டைமில் வந்துட்டு இந்த ஒயர் மேலே வந்துட்டு இதுதான் வந்து ஆண்டனா கிளிப். இந்த கிளிப்பை தான் வந்து நம்ம அதில் இன்சர்ட் பண்ணுவோம். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா கிளாத் டைப்பில் இருக்குது. மேலே வந்து ஒரு துணி போட்டு இது பண்ண மாதிரி இருக்குது காப்பருக்கு மேலே. அண்ட் இது அதனால தான் ஈஸியாக வந்து அந்த டைம்லலாம் ஒயர் வந்து பற்றிக்குதுன்னு நினைக்கிறேன், தீ பற்றிக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த த்ரெட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதான் வந்து ஆண்டனா கேபிள். ஸோ பக்கா வின்டேஜ் ஒயர் நல்லா இருந்தது. ஸோ இது அப்படியே வந்து யூஸ் பண்ணுறனா இல்லையா, அதை அப்படியே ரீட்டைன் பண்ணலான்னு பார்க்குறேன் அந்த செட்டோடையே. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே பார்த்தீங்கன்னா படா சைஸு. சரி, பாட்டமில் வந்து பிளேட் ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியுமான்னு பார்த்தா அது வந்து ஃபுல் இதாகவே இருக்குது, ஒரு ஃபுல் சேஸியாகவே வந்துடுது. ஸோ இது எப்படி வந்து கழட்டணும், ஃபுல்லாகவே வெளியே எடுக்கணுமான்றது தெரியல. ஏன்னா இந்த ஸ்க்ரூஸில் வந்து ஒரு ஸ்க்ரூ வந்து ஜாம் ஆகிருக்கு. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், கழட்டவே முடியல. ஸோ அதனால் இது கழட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து பாட்டம் போர்ஷனை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பட் இல்லைனா இதுதான் வந்து கம்ப்ளீட் வியூ. ஸோ நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா, இது வந்து இருக்கிற லொக்கேஷன் வேறு லொக்கேஷன். ஸோ நம்மக்கிட்ட வந்து அந்த ப்ராப்பர் டெஸ்ட் எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வச்சுருக்க பல்ப் டெஸ்டரு. ஸோ அதனால் வந்து குயிக்காக ஒரு பல்ப் டெஸ்டர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து நம்ம இங்கே பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு கரண்ட் லிமிட்டர் ஆர் டிம் பல்ப் டெஸ்டர். ஸோ இதை வந்து இப்போ கேரி பண்ண முடியாதுன்றதுக்காக புதுசு ஒன்று ரெடி பண்ணுறேன். ஒரு போர்ட்டபிள் மாதிரி ஒரு சின்ன இதாக ரெடி பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு தேவையானது வந்து ஒரு ஸ்விட்ச் போர்டு எடுத்துக்கோங்க. இது வந்து கடையில் கிடைக்கும். நம்ம எவ்வளோ சாக்கெட் வேணுமோ அதை சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். மெயினாக வந்து நம்மளுக்கு எத்தனை மினிமம் வந்து 4 தேவை. எதுக்குன்னா ஒரு ப்ளக் பாயிண்ட் தேவை, அதுக்கப்புறமா வந்து ஸ்விட்ச் தேவை, பல்பு ஹோல்டர் தேவை, அண்ட் தென் இன்புட் ஸ்விட்ச் தேவை. ஸோ டூ வே ஸ்விட்ச் வந்து இங்கே தேவைப்படும். எதுக்குன்னா நம்ம பைபாஸ் பண்ணுறதுக்கு, டேரக்ட் லைன் வேணுமா இல்லை பைபாஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பல்பு வச்சிடலாம். அதுக்கப்புறம் மெயின் ஸ்விட்ச், அதாவது அவுட்புட் ஸ்விட்ச் வந்து இங்கே வச்சிடலாம். அண்ட் ப்ளக் பாயிண்ட் இங்கே வச்சிடலாம். ஓகே, ஸோ நான் வந்து இது ஆக்சுவலாக 2 வே. ஸோ இந்த ஸ்விட்ச் பாருங்கள், இது வந்து நார்மல் ஸ்விட்ச் தான், ஒயிட் கலரில் இருக்குது. ஆனால் 2 வே ஸ்விட்ச் மட்டும் ஒரு 2 கடையில் விசாரிச்சிட்டேன், இந்த கலர்லேயே கொடுக்குறானுங்க. என்னன்னு தெரியல. சரி, டைம் பீயிங் வாங்கிட்டேன் நான், ஏன்னா இது கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ரெடி பண்ணணும்னால. ஸோ 2 வே ஸ்விட்ச் வந்து நம்ம 2 மோடுக்கும் இது பண்ணிக்கலாம். ஐ மீன் இப்படி ப்ரெஸ் பண்ணாலும் வேறு லைன் போவோம், இந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணாலும் ரெண்டுமே வந்து ஆன் ஸ்டேட் மாதிரி தான். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து 2 ஸ்விட்ச்சு அண்ட் ஒரு பல்ப் ஹோல்டர் வந்து இதே மாதிரி ஷேப்பில் வாங்கியாச்சு. அண்ட் தென் ஒரு ப்ளக் பாயிண்ட். ஓகே, ஸோ இதை வந்து இப்போ நம்ம மாட்ட ட்ரை பண்ணலாம். அண்ட் இதோட சர்க்யூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மெயின் ஸ்விட்ச், அதாவது இப்போ இதான் மெயின் ஸ்விட்ச்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நம்ம 2 லைன் எடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு லைன் வந்து இந்த பல்ப் வழியாக போகிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு லைன் வந்து இந்த பல்ப் வழியாக போகணும், இன்னொரு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாக போய் இந்த ஸ்விட்சுக்கு வரணும். சரி, நம்மளுக்கு லைன் அண்ட் நியூட்ரல் இருக்குல்ல, நியூட்ரல் வந்து இப்போ இப்படி பாருங்களேன், இது வந்து ப்ளக். முதல்ல கழட்டிடுறேன் எல்லாத்தையும். ஸோ இப்படி வரும். இப்போ எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து லைன் நியூட்ரல் 2 இருக்குல்ல. நியூட்ரல் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இதில் போய் நியூட்ரலில் கொடுத்துடலாம். அதே மாதிரி எர்த்தையும் வந்து ஸ்ட்ரைட்டாக எர்த் லைனில் கொடுத்துடலாம். ஸோ லைன் மட்டும் எப்படி வரும்னா, லைன் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்விட்சில் வரும். இதுலேருந்து 2ஆக பிரியும். ஒரு லைன் வந்து பல்ப் வழியாக போய் இந்த ஸ்விட்சுக்கு வரணும், இன்னொன்று வந்து பல்பு இல்லாமல் டேரெக்டாக வந்து இந்த ஸ்விட்சுக்கு வரணும். ஓகே, ஸோ இது வந்து ஆன் ஆஃப்
நம்ம வந்து பைபாஸ் பண்ணுறதுக்கானது. ஸோ பல்ப் வழியாக வேணும்னா ஒரு லைனும், பல்ப் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கொடுக்கறதுக்கும் ஒரு இது. ஸோ அவ்வளோதான் சிம்பிள் கனெக்ஷனு. இது வந்து சிம்பிள் ஒரு பல்பு டெஸ்ட், பல்பு கரண்ட் லிமிட்டர் தான். ஓகே, ஸோ இதை வந்து நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் எப்படி வருதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஸ்விட்சஸ் அண்ட் சாக்கெட் வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஓகே. ஸோ இது வந்து மெயின். நம்ம இது வந்து ஆன் இந்த பொசிஷனில் வச்சுருந்தோன்னா இது வந்து கரண்ட் லிமிட்டரில் போகுது, அதாவது பல்பு வெளியே போகும். இப்படி போட்டோன்னா பல்பை பைபாஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக போகும். ஓகே, இது வந்து இந்த சாக்கெட்டுக்கான ஆன் ஆஃப் ஸ்விட்ச். ஓகே, சிம்பிள். ஸோ இது எப்போ இந்த பொசிஷனில் தான் வச்சுருக்கணும். இப்படி வச்சா பைபாஸ். ஸோ அது மட்டும் நம்ம இங்கே மார்க் பண்ணி வைக்கணும். மற்றபடி இது ஓகே தான். ஓகே, இனி நான் வந்து பின்னாடி கனெக்ஷன் கொடுத்துட்டு எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன்றதை காட்டுறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கனெக்ஷன் கொடுத்துட்டேன், எப்படின்றத காட்டுறேன் நான். ஸோ பாக்ஸ்க்குள்ளே மெயின் ஒயர் எடுத்தாச்சு. இந்த ரெட்டு வந்து 2A ஸ்விட்சில் சென்டரில் கொடுக்கணும். அப்புறம் க்ரீன் வந்து எர்த்து, பிளாக் வந்து நியூட்ரல். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த சாக்கெட்டில் வந்துட்டு க்ரீன் அண்ட் எர்த்துக்கும் பிளாக் வந்து நியூட்ரல்லையும் கொடுத்துடணும். ஓகே, அண்ட் தென் இதில் வந்து 2A ஸ்விட்சு சொன்னல. ஸோ இதில் வந்து ஆஃபில் இருக்கும்போது, அதாவது இது தலைக்கீழ பார்க்கணும் நீங்கள். ஆஃபில் இருக்கும்போது, அதாவது இந்த பாயிண்ட் வரும்போது இது வந்து டேரெக்டாக நம்மளுக்கு வந்து லைனுக்கு வந்துடும், லைன் அவுட் புட்டுக்கு வந்துடும். அதுவே வந்து ஆனில் இருக்குது, கரண்ட் லிமிட்டர் ஆனில் இருக்குன்னா இங்கேருந்து நேராக பல்ப் ஹோல்டருக்கு போகும். ஓகே, இதை பல்ப் ஹோல்டரு. ஸோ இதில் போயிட்டு அங்கேருந்து ஒரு லைன் வந்து இந்த ஸ்விட்சுக்கு வரணும். ஓகே ஓகே, ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து இது ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது, இந்த ஸ்விட்சில் வந்து வரணும். சரி, நான் மாற்றி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து கனெக்ஷன் மாற்றிட்டேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைன் இங்கே வருது இல்லை. ஸோ நேராக கரண்ட் லிமிட்டர்னால் இதுதான் கரண்ட் லிமிட்டர் லைனு. ஸோ இதுலேருந்து நேராக பல்ப் ஹோல்டர் போயிட்டு அதோட அவுட்புட் வந்து ஸ்விட்சுக்கு வந்துட்டு அதோட அவுட்புட் வந்து ப்ளக் பாயிண்ட்டுக்கு போகும். அதே வந்து நம்ம பைபாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நேராக வந்து பல்ப் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்விட்சுக்கு வந்துடும். அப்புறம் ஸ்விட்ச் ஆன் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக வந்து அவுட்புட் வந்துடும். ஓகே, ஸோ அவ்வளோதான், சிம்பிள் கனெக்ஷன் தான். இது வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். எனக்கு ஜஸ்ட் 1 hour தான் எடுத்தது. இந்த பொருள் வாங்கிட்டு வந்து ஆன் பண்ணால் 1 hour கூட இல்லை, 1/2 hour தான் ஆச்சு. அப்படியே குயிக்காக கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செட்டப் ரெடி. ஸோ இதை வந்து என்னோடய சர்க்யூட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஏற்கனவே இருக்க கரண்ட் லிமிட்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா இன்கேஸ் நான் வந்து தப்பாக எதாவது பண்ணிட்டேன்னா ஷார்ட் ஆகிடக்கூடாது. ஓகே, பட் ஷார்ட் ஆகாது, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக. ஓகே, ஸோ இது வந்து 60 வாட்ஸ் பல்பு போட்டிருக்கேன் நான். ஸோ தெரியுதில்ல. அண்ட் இந்த பல்பு கூட நம்ம சந்தையில் வாங்கணும். ஒரு நாள் இதை காமிச்சிருப்பேன் நான், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து நார்மல் எல்இடி பல்பு தான். ஸோ இந்த எல்இடி பல்ப் வந்து அவுட்புட் டிவைஸ் மாதிரி. ஓகே, இப்போ நான் வந்து ஆனில் தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இப்போ கரண்ட் லிமிட்டரில் இருக்குது. இப்போ இதை ஆன் பண்ணால் ஆன் ஆகுது. ஓகே, கரண்ட் லிமிட்டர் பைபாஸ் பண்ணியாச்சு, இப்போவும் ஆன் ஆகும். இதில் எப்போ டிஃப்ரென்ஸ் வரும்னா, நம்ம வந்து இதை ஷார்ட் பண்ணோன்னா இந்த பல்ப் எரியும் கரண்ட் லிமிட்டரில் இருந்ததுன்னா. அது வந்து உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வந்து ஜம்ப், அதாவது ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கேன் அவுட்புட்டை. ஓகே, இப்போ நான் வந்து மெயின் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். ஓகே, இது நானும் புதுசாக ட்ரை பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் தான். இப்போ இந்த கரண்ட் லிமிட்டர் இருக்கனால இதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பல்ப் எரியணும். எரியுது பார்த்தீங்களா? ஸோ அங்கேயும் வந்து எரியுது, ஏன்னா இதை பைபாஸ் ஆகி போகுது. ஓகே, இப்போ நான் வந்து கரண்ட் லிமிட்டர் ஆஃப் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு மெயின் போர்டே அடி வாங்கும். அந்த மெயின் போர்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சர்க்யூட் இருக்குது நம்மளுக்கு. ஓகே, இங்கே வந்து கரண்ட் லிமிட்டர் இருக்கனால நம்மளுக்கு வந்து பைபாஸ் ஆகாது. ஆனால் இந்த பல்ப் எரியாது, அந்த பல்ப் எரியணும் கரெக்டாக இருந்ததுன்னா. இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது நேராக போர்டுக்கு போய் அடி வாங்கிறதுக்கு பதிலாக இங்கே ஒரு ப்ரொடெக்டர் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன், பார்த்தீங்களா அங்கே எரியுது. ஏன்னா இது வந்து பைபாஸ் இருக்குது. இதுதான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் நம்ம சர்க்யூட் இதெல்லாம். ஓகே, இந்த மெத்தடில் இப்போ நான் இதை ஆன் பண்ணிட்டேன்னா இதுக்கு வந்துடுது, பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம சர்க்யூட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்து இந்த ஈஸி சர்க்யூட்டை பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஹேம் ரேடியோவை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் நான். அவ்வளோதான், சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சர்க்யூட் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை சிம்பிளாக வீட்டிலே செய்யலாம் நீங்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான டிவைஸ். நீங்கள் ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்து பழைய விண்டேஜ் ஐட்டம்ஸை ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூனிட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது பக்கத்தில் இன்னொரு ஸ்விட்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து மெயின் ஸ்விட்சாக நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து பைபாஸ் ஸ்விட்ச் மட்டும்தான். ஸோ ஆல்வேஸ் ஆனில் இருக்க மாதிரி வந்துடும்.
நம்ம ஒரு டவுட்டில் வந்து எதையா ப்ரெஸ் பண்ணி மாற்றி கீத்தி பண்ணிடக்கூடாது. அதனால் இந்த பக்கத்தில் ஒரு சுவிட்ச் வர மாதிரி நீங்கள் ஒரு போர்டை போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு மெயின் சுவிட்சு, அப்புறம் இது கரண்ட் லிமிட்டர் ஆன் ஆஃப் சுவிட்சு, அண்ட் தென் யூனிட்டுக்கான ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ இந்த மாதிரி. ஸோ அது எப்படி வேணுமோ நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. சிம்பிள், இவ்வளோ தான் லாஜிக். ஓகே, நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம மெயின் ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகியாச்சு. அண்டு பல்ப் டெஸ்டரும் வந்து நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஸோ இதையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் நான். இனி வந்து பவர் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்க வேண்டியது தான். ஸோ சேஃபாக வந்து இது ஆன் ஆகுதா, ஒர்க் ஆகுதான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மெயின் ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணிட்டேன். அண்ட் இதில் வந்து கரண்ட் லிமிட்டர்லேயும் ஆனில் வச்சுட்டேன். ஸோ இங்கே வந்து எங்கே பவர் ஸ்விட்ச் இருக்குன்னு டக்குன்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்டிஷனில் வச்சுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணேன். ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணால் ஃபுல் க்ளோ. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து எங்கேயோ ஷார்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு உள்ள சர்க்யூட்டில் தான் ஏதோ ஒரு கெப்பாசிட்டர் ஏதோ வந்து ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம பாட்டம் ஓப்பன் பண்ணாமல் தெரிய செக் பண்ண முடியாது. அண்ட் இதில் வேல்வ்ஸ் எல்லாம் பார்த்தேன், எதுவும் வந்து சூப்பர் க்ளோ ஆன மாதிரி தெரியல. பட் அப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டு பார்த்தேன் நான் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதான்ட்டு. பல்ப்ஸ் எல்லாம் வந்து க்ளோ ஆகுது. ஸோ அந்த டயல் பல்ப்ஸ் எல்லாம் க்ளோ ஆகிடுச்சு. பட் வேல்வ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு எதுவும் பிரைட்டாக எதுவும் தெரியலை. அதுக்கப்புறம் க்ளோஸராக செக் பண்ணும்போது நான் மெயினாக அந்த ரெக்டிஃபையர் வேல்வ் பார்த்தேன். அது கொஞ்சம் பிரைட்டாக எரியும்னு பார்த்தா ஒன்றுமே தெரியல. அதில் சுத்தமாக வந்து எதுவும் க்ளோ ஆன மாதிரியே தெரியல. அண்ட் வால்யூம் வருமானு பார்த்தா, சவுண்ட் ஏதாவது வருமானு பார்த்தேன், சுத்தமாக எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ ஏதோ வந்து கம்ப்ளீட் ஷார்ட்டில் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் மைனர் சவுண்ட் வந்திருந்தால் கூட கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக இருந்திருக்கும். பல்ப் வந்து இனிஷியலாக ஃபுல் பிரைட்னஸில் இருந்தது, அப்புறமா வந்து கொஞ்சம் டிம் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து எதுவுமே கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்ப்ஸ் வந்து க்ளோ ஆகிட்டுருக்கு. அண்ட் டியூப்பில் இந்த டியூப் பார்க்கும்போது டக்குன்னு தெரிஞ்சது அது வந்து க்ளோ ஆகிட்டுருக்குன்ட்டு. ஸோ டாப்பில். பட் ரெக்டிஃபையர் வந்து எதுவுமே வந்து க்ளோ ஆன மாதிரி தெரியல. அண்ட் மெட்டல் வேல்வ்ஸை செக் பண்ணவே முடியாது. இந்த வேல்வில் பாருங்கள், டாப்பில் வந்து க்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்குன்னு தெரியுது. ஸோ உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு சப்ளை வருது. பட் எங்கே ஃபால்ட்டுன்றதை நம்ம பாட்டம் போர்ஷன் செக் பண்ண தெரியாது. அதே மாதிரி ரெக்டிஃபையர் வேல்வ் வந்து நல்லா வார்ம் ஆச்சு, நல்லா சூடாக இருந்தது. எல்லா வேல்வ்ஸுமே வந்து ஒரு வார்ம்னஸ் இருந்தது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து அப்போது ஹீட்டர் சர்க்யூட் ஒர்க் ஆகுதுன்றது வந்து தெரியுது. ஸோ நான் எப்படியாவது சவுண்டு வரும், ஏதாவது லைட்டாக கூட சவுண்டு வந்ததுனா கூட ஹோப்ஃபுல்லாக நம்ம வந்து அடுத்து ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஒரு சின்ன நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் கூட எதுவுமே இல்லை. டெட் சைலன்ஸாக இருந்தது. ஸோ இதான் வந்து இப்போதைக்கு ப்ராடக்டோட கண்டிஷன். நம்ம வந்து இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும். அண்ட் அதுக்கான எக்யூப்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் முடியும். நம்ம வந்து ரிமோட் லொக்கேஷனில் வச்சுட்டு மினிமலாக பவர் ஆன் டெஸ்ட்டு இந்த மாதிரி தான் பண்ணி பார்க்க முடியும். பட் இப்போதைக்கு உள்ளே வந்து எதுவும் பெரிய டேமேஜ் இல்லை. இந்த சென்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் வந்து ஓகேவாக தான் இருக்குது. பட் எங்கேயோ வந்து ஷார்ட் சர்க்யூட் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஏதோ ரெசிஸ்டன்ஸோ எல்லா கெப்பாசிட்டன்ஸோ போயிருக்கும் உள்ளே. ஸோ அதை வந்து நம்ம எல்லா கெப்பாசிட்டர்ஸும் இதில் மோஸ்ட்லி வந்து வேக்ஸ் கெப்பாசிட்டர்ஸ், பேப்பர் கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் வந்து நம்ம மாற்றணும். ஏன்னா நீங்கள் இந்த ஒயர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியும், எல்லாம் வந்து பக்கா விண்டேஜ் ப்ராடக்ட்டு. நல்லாவே வந்து வார்ம் ஆயிடுச்சு கொஞ்சம் நேரத்துலேயே. ஸோ எல்லா வேல்வ்ஸும் வந்து க்ளோ ஆகணும், ஒர்க் ஆகிட்டுருக்குன்ற மாதிரி தான் அசியூம் பண்ணிக்கிறேன். பட் ஏன் வந்து பிரைட்னஸ் கம்மியாக இருக்குன்றது தெரியல. ஸோ எல்லா வேல்வ்ஸுமே வந்து சூடாக இருந்தது தொட்டு பார்க்கும்போது. ஸோ ஓகே, அட்லீஸ்ட் வந்து பவர் ஆன் ஆகுது. பட் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபர்தராக எல்லா ஓல்டு கெப்பாசிட்டர்ஸ் அண்டு ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணி பார்க்கணும். ஃபுல்லாக எல்லா கெப்பாசிட்டர்ஸும் நம்ம வந்து மாற்றினா மட்டும்தான் இதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ இந்த ரெக்டிஃபையர் வேல்வ் நம்பர் 80 வந்து வெளியே எடுத்து பார்த்தேன் நான். இதோட சைஸ் பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த மாதிரி ஒரு வேல்வ் நான் வந்து ஹோல்ட் பண்ணி பார்க்குறேன். அண்ட் இதோட ஃபிலமெண்ட் சர்க்யூட் வந்து இன்டாக்டாக இருக்குதான்றதுக்காக நான் செக் பண்ணி பார்த்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திக்காக இருக்கிற லீடு வந்து ஃபிலமெண்ட்டோட லீடு. அது ஸோ தின்னாக இருக்கிறது வேறு சர்க்யூட்டுக்கானது. ஸோ திக்காக இருக்கிறது வந்து மெயின் ஃபிலமெண்ட்டுக்கானது. ஸோ இதை வந்து கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சப்போஸ் ஏதாவது பிரேக் ஆகிருக்கா, அதனால தான் ஒர்க் ஆகலைன்ட்டு பார்த்தா கண்டினியூட்டி இருக்குது. ஸோ உள்ளே வந்து ஃபிலமெண்ட் இருக்குது, அப்போது இன்டாக்டாக தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஏதோ பாட்டம் சர்க்யூட்டில் தான் ஏதோ வந்து பிரச்சனை இருக்குது. அதனால் இதுக்கான ப்ராப்பர் வோல்டேஜ் வராமல் கூட இருக்கலாம். பட் இல்லைனா இந்த வேல்வ் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதுக்கு மேலே டெஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு டியூப் டெஸ்ட்டு தேவை, அது வந்து இல்லை. அண்ட் இது பக்கா RCA ஒரிஜினல் ப்ராடக்ட்டு, USA டியூப்.
எனக்கு தெரிஞ்சு இந்த டியூபுக்கே வந்து பெரிய வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். வேல்வ் நம்பர் 80. அண்ட் ஃபைனலாக செக் பண்ணும்போது பார்த்தா இந்த டியூப் வந்து லைட்டாக க்ளோ ஆகுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பில் தெரியுதா 2 ஸ்பாட் மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து க்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கான ப்ராப்பர் வோல்டேஜ் வராதனால தான் இது வந்து ரெக்டிஃபை ஆகாமல் நம்மளுக்கு மற்றபடி இது கம்ப்ளீட் சிஸ்டமே வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஸோ உள்ள பாட்டமில் உள்ள சர்க்யூட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணாவே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த ரேடியோ வந்து திரும்ப லைஃபுக்கு கொண்டு வரலாம். ஸோ இதை வந்து திரும்ப ரீலோகேட் பண்ணி இதுக்கான ப்ராப்பர் செட்டப்பு அண்டு அந்த ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிட்டு தான் இதை வந்து பண்ணணும். ஸோ இப்போதைக்கு வந்து இதை ஆஸ் இஸ் கண்டிஷனில் தான் வச்சுருக்கணும். ஸோ ஹோப்ஃபுல்லி இதை வந்து திரும்ப எடுத்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டைம் வரும். கண்டிப்பாக வந்து நான் இதை எப்படியாவது வந்து ஒர்க் பண்ண வச்சு ஷார்ட் வேவ் என்ன சிக்னல் வருதோ அதை வந்து டியூன் பண்ணி நான் உங்களுக்கெல்லாம் காட்டணுன்றது தான் என்னோடய மெயின் சேலஞ்ச். ஸோ எப்படி வந்து அதுக்கான டைம் வரும், நான் வந்து கண்டிப்பாக இதை வந்து ரெடி பண்ணி ஒர்க்கிங் கண்டிஷனில் நான் ஒரு வீடியோ போடுறேன் நான். ஸோ அது வரைக்கும் இது வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி சேஃபாக வச்சிடலாம். ஸோ அதுக்கான டைம் வரும்போது ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ரேடியோ டியூன் பண்ணி ரேடியோ ஒர்க் ஆகிற மாதிரி வச்சு நம்ம வந்து ஒரு டீட்டெயில்டு வீடியோ இந்த சேனலில் வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தெரிவிங்க. மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.